ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 கிலோ நார்த்தங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே நார்த்தங்காய் ஊறுகாய் செய்யும் போது தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிடணும். தண்ணியோட நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு அந்த ஊறுகாய் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது, கெட்டு போயிட வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். நார்த்தங்காயில் அதிக மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி டைஜஷன் ஆகாதவங்க இந்த மாதிரி ஊறுகாயை எடுத்து சாப்பிடும் போது கண்டிப்பாக டைஜஷன் பிரச்சனை இருக்கவே இருக்காது. உப்பு சேர்த்துட்டு 10 நாளாவது கிட்டத்தட்ட அதை நம்ம ஊற வைக்கணும். அப்பதான் இது நல்லா ஊறி போய் சாஃப்டா இருக்கும். தோல் எலுமிச்சப்பழ தோல் மாதிரி இருக்கணும். ஊற வைக்கும் போது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது சேர்க்கறதுனால பாக்டீரியா எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் எடுத்துருக்க ஊறுகாய் தான் இது. எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி பக்குவமா ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்யும் போது கெட்டு போகாம பல மாதங்கள் வர வச்சு சாப்பிடலாம். நார்மலா ரூம் டெம்பரேச்சர் வச்சு இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். வயசானவங்க தான் கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல மெடிசனாவும் இருக்கும். இந்த ஊறுகாய் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க. ஊறுகாய் காலி ஆயிடும். அப்புறம் திரும்பி போட்டு தர கொஞ்சம் லேட் ஆகும்.